Hallelujah. Praise the Lord. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது 11வது வாரமாக நாம் தொடர்ந்து வீடுகளிலே கூடி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அது விசேஷமாக இன்று டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், இன்று பெந்தெகோஸ்தினுடைய நாள், பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட நாள். இன்னைக்கு எல்லோரும் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நான் உங்க மத்தியில ஒரு விசேஷமான இந்த நாளில அந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தொடர்ந்து நீங்கள் அந்த இயேசுவை நோக்கி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் வல்லமினால் உங்களுடைய கிறிஸ்துவ ஓட்டத்தை ஓடவும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்த அழைப்பை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா, ஆமென். இந்த லாக்டவுன் சீசன்ல அருமையான அராய்ஷான் அசெம்பிளி திருச்சபை விசுவாசிகள், நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும், சூழ்நிலையில் இருந்தாலும், பாதிப்பில் இருந்தாலும், இழப்பின் மத்தியில் இருந்தாலும், ஒரு நிச்சயமில்லாத சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருந்தாலும் இயேசுவை உறுதியை பற்றிக் கொள்ளுங்க. அவருக்கு தெரியாமல் எது நடக்கல. நீங்கள் அவருடைய திட்டத்தில் இருக்கிறீர்கள். ஆமென். இது உண்மை, இது சத்தியம். அல்லேலூயா. ஆகினால அவர் மட்டும் நோக்கி பாருங்க, அது சீக்கிரத்தில் உங்களுக்கு விடுதலை வரும். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தது போல உங்களை உயர்த்துவார். உங்க தேவைகள்லாம் அற்புதமா சந்திக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து என்னுடைய வார்த்தையை உங்க மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க உங்க மத்தியில இம்பாசிபிள் டு பாசிபிள், கூடாத காரியம் கூடும் என்ற தலைப்பின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் அவருடைய வல்லமையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த பெந்தெகோஸ்தே என்று சொல்லும் பொழுது இது ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு கொண்டாட்டம். அல்லேலூயா. முடியாது நாள், கூடாது என்று இருந்ததோ அது தேவனுடைய வல்லமையினால அது கூடும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். நாம் கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், உணர்வுகள், பார்க்கிற காரியங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்து அது சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த COVID-19 இது ஒரு கொள்ளை நோய். இதுவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு அடையாளம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். காரணம், இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், கடைசி நாட்களில் கொள்ளை நோய்கள் உண்டாகும். நம் நாட்களில் பலவிதமான கொள்ளை நோய்கள் உண்டாயிருக்கிறது. இதுவும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது, ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதி சபையை பார்க்கும் பொழுது, பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். பிறகு திருச்சபையானது ஸ்திரப்படுத்தப்பட்டு பலப்பட்டு அது அபிஷேகத்தால் நிறைந்து ஒரு வல்லமை நிறைந்ததாக அற்புத அடையாளத்தோடு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. இன்று நாம் கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல திருச்சபையை கொண்டு, இந்த கடைசி நாளில் இருக்கிற விசுவாசிகள் உங்களை கொண்டு, என்னை கொண்டு ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல இந்த உலகத்தை அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அடுத்த ஒரு எழுப்புதல், நெக்ஸ்ட் ரிவைவல், நெக்ஸ்ட் மூவ், அடுத்து தேவன் செய்ய போற பெரிய காரியத்திற்கு அவர் அவருடைய சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது உண்மை. அல்லேலூயா.
ஆதி சபையில அந்த திருச்சபையானது மிகவும் வல்லமை பெற்ற திருச்சபையா இருக்கும் என்று சொன்னால், இன்று கடைசி நாட்கள் இருக்கிற திருச்சபை அதை காட்டிலும் வல்லமை உள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதைத்தான் அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ஜெபம், என்னுடைய எதிர்பார்ப்பு, இந்த பெந்தெகோஸ்து நாட்களிலே நீங்கள் ஒரு பெரிதான தேவனுடைய வல்லமையை பெற்று, ஒரு அபிஷேகத்தை பெற்று, ஒரு வல்லமையான விசுவாசிகளாக, தலைவர்களாக, ஒரு திருச்சபையாக நீங்க எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். அப்படியாகவே ஆண்டவர் உங்கள் மத்தியிலே அந்த அபிஷேகத்தை ஊற்றுவாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியில தொடர்ந்து அவருடைய ராஜ்யத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன் சீஷர் மத்தியில் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் இயேசு சீஷரை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த சீஷர்கள் மிகவும் தோல்வியுற்றவர்களாக இருந்தார்கள். டோட்டல் ஃபெயிலியர்ஸ். காரணம், இயேசு பிடிபட்ட அந்த நிமிடத்திலிருந்து நாம் சீஷருடைய தோல்விகளை பார்க்கிறோம், பலவீனங்களை பார்க்கிறோம். ஒருவன் 3 முறை இயேசுவை நான் அறியேன் என்று அவன் மறுதலித்தான். இயேசு பிடிபட்ட உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. எப்ப இயேசு கைது செய்யப்பட்டாரோ அதுக்கு முன்பாக இயேசுவே நான் உன் கூட இருப்பேன், உன் கூட மரிப்பேன் அப்படி சொன்னவங்க ஓடிட்டாங்க. ஒருத்தன் என்ன செய்தான்? இயேசு உயிர் தெரிந்திருக்கான் கேட்ட உடனே அதை நம்பல. அபிவிசுவாசம். என்னுடைய விரலை அவருடைய காயத்துல தொட்டு பார்த்தா தான் நம்புன்னு சொன்னான். இயேசு சிலுவையில் தொங்கும் போது இவரெல்லாம் அங்க நிக்க கூட இல்லை. தங்க உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். They hiding themselves in the rooms. இப்படி பலவீனமான சீஷர்களை பார்த்து இவர்கள் கரத்துல இயேசு இந்த உலக ராஜ்யத்தின் திட்டத்தை ஒப்படைக்க வேண்டும். இயேசு இவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் தேவ ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்து இவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். எங்க போகணும்? உலகம் எங்கும் போகணும். ஆனா யார் இவர்கள்? They are failures. ஆனா இயேசுக்கு இவர்கள் குறித்த ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு பிரதான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னவென்றால் வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் அந்த கடைசி வசனங்களை வாசிக்கும் பொழுது 18, 19, 20 இயேசு அவர் சமயத்து வந்து 18வது வசனம் 28, 18 இயேசு சமீபத்து வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர் ஞானஸ்நானம் கொடுத்து, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையில இயேசு இவரை பார்த்து சொல்லுகிறார். ஆனா சீஷருடைய சூழ்நிலை எப்படி தெரியுங்களா? முதலாவது இவர்கள் இயேசு மரித்த உடனே இவர்கள் பின்மாற்றம் அடைந்து போனவங்க. இப்ப இயேசு சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போகணும். இங்க வந்து 3 விதமான ஒரு பிரச்சனை இருக்குது. ஒன்றாவது பிரச்சனை வந்து கல்ச்சர். இவர்கள் எருசலேமை விட்டு அல்லது இஸ்ரேல் விட்டு வெளியே போகாதவர்கள்.
ஆனா உலகத்துக்கு போகணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ், பொருளாதார பிரச்சனை. இயேசு கூட இருக்கும் பொழுதே உங்கள்கிட்ட பணம் இல்லை, இப்ப உலகம் எங்கும் போகணும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து கல்ச்சர், ரிசோர்சஸ், லாங்குவேஜ். இவர்களுக்கு மற்ற இடத்து மற்ற ஊருக்கு போனாங்கன்னாக்க, மற்ற தேசங்களுக்கு போக வேண்டும் என்றால் மொழி பிரச்சனை இருக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில இயேசு பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போங்க. அல்லேலூயா, ஆமென். இப்ப பேதுரு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே, how it can be possible, இது எப்படி ஆகும் ஆண்டவரே? அநேக வேளையில ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கும் பொழுது, நம்மளை கொண்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நமக்கு பலவிதமான கேள்விகள் எழும்பும். எப்படி ஆகும்? how it can be possible, என்னால் எப்படி செய்ய முடியும்? இதத்தான் வேதத்துல ஒரு சகோதரி கேட்டார். how it can be possible ஆண்டவரே, இது எப்படி ஆகும் ஆண்டவரே? அது யார் தெரியுங்களா? மேரி, மரியா. லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் 34-35. அதுக்கு முன்பாக திடீர்னு தேவதூதன் தோன்றி இந்த வாலிப பெண்ணிடத்தில் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, நீ தேவனிடத்தில் தயவு பெற்றாய், நீ கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய் என்று தேவ திட்டத்தை நீ கர்ப்பமாகி நீ தேவனுடைய குழந்தையை பெற்றெடுக்க போகிறாய் என்று வெளிப்படுத்துற உடனே மரியா அதிர்ச்சி அடைந்தார். She was shocked. அவ கேட்கிறா, நான் புருஷனாரியேன், இது எப்படி ஆகும்? how it can be possible, இது எப்படி ஆகும் ஆண்டவரே? Can it be possible? இது சாத்தியமாகுமா? ஒரு திருமணமாகாத ஒரு பெண், இன்னும் ஒரு கணவனை அறியல, ஒரு கன்னி கர்ப்பமாக முடியுமா? நிச்சயமா முடியாது, அறிவு கெட்டாது. இதைத்தான் அவ கேட்டா, how it can be possible. அநேக வேளையில தேவன் நம்மளோடு பேசுகிற காரியம், நம்மை கொண்டு செய்ய போற காரியம் நம்ம அறிவு கெட்டாது. We won't be able to imagine how it can be possible. எப்படி ஆகும்? இது அந்த பெண் கேட்டா, இது எப்படி ஆகும்? லூக்கா புஸ்தகம் 34-35 வசனம். லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் 34வது வசனம், 35வது வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனே அறியனே என்றாள். அதுக்கு அவன் கொடுக்கிற பதில் பாருங்க. அந்த தேவதூதன் 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், அப்பொழுது உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலாடும், ஆததால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளதும் தேவனுடைய குமாரன் என்றும் எனப்படும். ஹல்லேலூயா. அதுக்கு பதில் என்னது? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலாடும், ஆததால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளதும் தேவனுடைய குமாரன் எனப்படும். Mary, yes Mary, what he said is true. நீ சொல்வது உண்மைதான். ஒரு கன்னி குமாரனை பெற்றிருக்க முடியாது. இது அறிவு கெட்டாத காரியம், இது மனிதனால் முடியாத காரியம். ஆனால் மேரி, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும்பொழுது இது சாத்தியமாகும். When the Holy Spirit come upon me,
it can be possible. Hallelujah. பரிசுத்த ஆவி வரும்பொழுது இது சாத்தியமாகும். ஆமென். ஹalleluya. இததான் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு சொன்னார். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க என்று சொன்ன பொழுது how it can be possible? Yes, Peter, நீ 3 முறை என்னை மறுதலித்தாய். Yes, தோமா, நீ என்னை சந்தேகப்பட்டாய். ஆமா, நீங்க எல்லாரும் என்னை விட்டு ஓடி போனீர்கள். உங்களுடைய பலவீனம் எனக்கு தெரியும். ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது ஹalleluya, ஆமென். அதுக்கு பதில் எங்க தெரியுங்களா இருக்குது? அப்போஸ்தலர் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். ஹalleluya. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனை அடைவீர்கள். அப்பொழுது நீங்க எருசலேம், யூதேயா, சமரியா, உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். இப்பொழுது உங்களால் முடியாது. Now it can be, it not be possible. ஆனால் பரிசுத்த ஆவி வரும்பொழுது you will be different. பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீ பலனடைவாய். இங்கிலீஷ்ல சொல்லுகிறது when the Holy Spirit come you will receive power. Amen. I like this word, power. வல்லமை. பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீ வல்லமை அடைவாய். ஹalleluya. நீ வேறுபட்ட ஒரு மனுஷனாய் மாறுவாய். இந்த பவர் என்ற வார்த்தை, இந்த பெலன் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில டைனமைட், டுனாமிஸ். இந்த டுனாமிஸ் என்ற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னாக்க டைனமைட், டைனமோ, டைனமைட். இந்த டைனமைட் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னாக்க பாறைகளை உடைத்து சதற பண்ணுவதற்கு. பெரிய பெரிய மலை, ஆனா சின்ன ஒரு துவாரத்தை போட்டு அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டைனமைட், இந்த வெட்டி மருந்தை வைத்து அதை கொளுத்தி விடும் பொழுது அந்த பாறைகளை வெடித்து சதற பண்ணும். அதுதான் அந்த வல்லமை. பீட்டர், இன்னைக்கு நீ ஒரு லாலாம் போல நீ தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீ பலன் அடைந்து நீ பாறையாக இருப்பாய். ஹalleluya, ஆமென். அப்படியே சீஷர்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம். பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீஷர்கள் பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது, on the day of Pentecost, பரிசுத்த ஆவியானவர் பெரிய சத்தத்தோடு புறாவின் ரூபம் கொண்டு அக்னிமயமாக அவர் மத்தியில் வந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின பொழுது they received the power. அவர்கள் அந்த வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் மாறினார்கள். ஹalleluya, ஆமென். praise the Lord. சாதாரண விசுவாசி, சாதாரணமா இருந்த மனுஷனுங்க அசாதாரணமா மாறினாங்க. from ordinary to extraordinary, from natural to supernatural. இயற்கை ஒரு மனுஷனா இருந்தவர்கள் இயற்கை அப்பாற்பட்ட ஒரு மனுஷனா மாறினார்கள். அவர்கள் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அவர் கொண்டு சபைகளை ஸ்தாபித்தார். ஆமென், ஹalleluya. அது காரணம் என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவி வந்த பொழுது அவர்கள் அந்த பலத்தை பெற்றுக் கொண்டார்கள். when the Holy Spirit come they receive power. அருமையான தேவ பிள்ளையே, திருச்சபையே, இன்னைக்கு இந்த வல்லமை தான் நமக்கு வேண்டும். இன்னைக்கு இந்த வல்லமை தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு தேவை. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு கிறிஸ்தவ சபையும் இந்த வல்லமைக்காக போராடணும், இந்த வல்லமைக்காக ஏங்கணும், இந்த வல்லமைக்காக ஜெபிக்கணும். கிறிஸ்தவர்கள் என்பது சொல்லுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றவர்கள். When we said Christian, we are not ordinary people.
we are people of power. தேவ வல்லமையை பெற்றவர்கள். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு இந்த தேவ வல்லமையினால் நிறைந்த ஒரு மனுஷனா இன்னைக்கு தேவ சபைக்கு தேவை. இந்த தேவ வல்லமையினால நிறைந்த ஒரு மனுஷனா இன்னைக்கு தேவ ராஜ்யத்துக்கு தேவை. இந்த தேவ வல்லமையினால நிரப்பப்பட்ட நிறைந்திருக்கிற ஒரு திருச்சபை தான் தேவ ராஜ்யத்துக்கு தேவை. இந்த தேவ வல்லமையினால் நிறைந்த மனுஷனையும் கொண்டு ஒரு மனுஷியையும் கொண்டு இந்த திருச்சபையை கொண்டுதான் தேவன் இந்த கடைசி நாட்களில் தன்னுடைய பெரிதான திட்டத்தையும் தீர்மானத்தையும் நோக்கத்தையும் அவர் செய்ய முடியும். ஹalleluya. ஆமென். நீ ஒரு கிறிஸ்தவன் என்றால் சாதாரண கிறிஸ்தவனா இருக்க கூடாது. தேவ வல்லமையினால் நிறைந்த ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும். அதுதான் இந்த டே ஆஃப் பெந்தெகோஸ்ட். பெந்தெகோஸ்ட் என்றால் என்ன? தேவ வல்லமையினால தேவ அபிஷேகத்தை நிறைந்த அந்த நாள், அந்த கொண்டாட்டம். ஆமென். ஹalleluya. praise the Lord. இந்த தேவ வல்லமை பெற்ற ஒரு மனுஷன், அதாவது பரிசுத்தாவி வரும் பொழுது பரிசுத்தாவி அந்த வல்லமையை நம்மத்தில் கொண்டு வருகிறார். இந்த வல்லமை, இந்த பரிசுத்த ஆவியான நிறைவு, பரிசுத்தாவின் நிரப்புதல் நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஆமென். சவுலுடைய வாழ்க்கையை பார்ப்போம். ஒன்றாவது சாமுவேல் புஸ்தகம், ஃபர்ஸ்ட் சாமுவேல், ஒன்றாவது சாமுவேல் 9வது அதிகாரம். இங்க நம்ம வாசித்தனா சவுல் என்ற ஒரு மனுஷன் கொடுத்து வாசிக்கிறோம். இந்த சவுல் என்ற மனுஷன் தன்னுடைய தகப்பனுடைய காணாமல் போன கழுதையை தேடி சுற்றி திரிகிறான். 3 நாளாச்சு கழுதை கிடைக்கல. திடீர்னு கேள்விப்படுகிறான், ராமா என்ற ஊர்ல ஒரு பார்க்கக்கூடியவர் இருக்கிறார், சீயர் அப்படின்னு ஆவிக்குரிய நீதியில பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர்கிட்ட போனா அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருவார்னு கேள்விப்பட்ட உடனே இவன் சாமுவேலை தேடி அங்க போகிறான். இவன் வருவதற்கு முன்பாகவே முதல் நாளே ஆண்டவர் மிக தெளிவாக சவுலை கொடுத்து சொல்லிட்டார். இவன் யாரு, எதற்காக வருகிறான், தேவன் அவனுக்கு வைத்திருக்க திட்டத்தை, பெரிய திட்டத்தை, அவனை ராஜாக நியமிப்பதற்கான திட்டத்தை வெளிப்படுத்திட்டார். இப்ப சவுல் சாமுவேலுக்கு முன்பாக நிற்கிறான், தீர்க்கதரிசிக்கு முன்பாக நிற்கிறான். 1வது சாமுவேல் 9வது அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம். 20வது வசனம் வாசிப்போம். 3 நாளுக்கு முன்னே காணாமல் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டாரையும் அனைவரையும் அல்லவா என்றார். இப்ப சவுல் சாமுவேலுக்கு முன்னாடி நிற்கிறான். அவர் சொல்றாரு, நீ கவலை, இந்த காணாமல் போன கழுதையை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் ஐயா, அது கிடைச்சிருச்சு. ஆனால் உன்னை குறித்து தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி தேவனுடைய பிரதான திட்டத்தை இவனுக்கு சொன்ன உடனே, வெளிப்படுத்துற உடனே அதுக்கு சவுலுடைய ரெஸ்பான்ஸ். சவுல் என்ன சொல்கிறார்? 21வது வசனம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேலிலே கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் எப்படிப்பட்ட வார்த்தையை நிறுத்த சொல்வானே என்றார். இப்ப சவுல் இந்த வார்த்தையை கேட்டுட்டு, தேவனுடைய பெரிய திட்டம், பெரிய அழைப்பு, தேவன் அவனை கொண்டு இஸ்ரவேலிலே ஒரு பெரிய காரியத்தை செய்ய ராஜாவாக போகிறார்.
இந்த தேவனுடைய பெரிதான திட்டத்தை கேட்டுட்டு சவுல் சொல்றான், ஐயா நான் யாரு ஐயா? என் கோத்திரம் என்ன? பென்யமீன் கோத்திரம். என் குடும்பம் என்ன? அற்பமான ஒரு குடும்பம். என் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா நான் யாரு? எனக்கு என்ன தகுதி இருக்குது? எனக்கு என்ன படிப்பு இருக்குது? அநேக வேலையில ஆண்டவர் நம்ம அழைக்கும் பொழுது இப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆண்டவர் நம்ம குறித்து பேசும் பொழுது, உங்களை குறித்து பேசும் பொழுது, ஆண்டவரே எனக்கு என்ன தகுதி இருக்குது? எனக்கு என்ன அழைப்பு இருக்குது? எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு தாழ்ந்து இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை, யாரும் எங்க மதிக்க மாட்டாங்க, என் குடும்பம் சின்ன குடும்பம், அற்பமான குடும்பம். நமக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் பைபிள் ஸ்கூல்ல 3ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது பைபிள் ஸ்கூல்ல ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சில் காலை ஜெபத்தில் கலந்து கொண்டேன். அங்க ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். காலையில ஒரு ஜெபம் வச்சிருந்தாங்க. அந்த சபையின் சீனியர் பாஸ், அவருக்கு எனக்கு தெரியாது, என்னையும் அவருக்கு தெரியாது. அவர் ஜெபிக்கும் பொழுது திடீர்னு சொன்னாரு, நம்ம மத்தியில புதிதா ஒரு சகோதரர் வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த மனுஷனை ஒரு சுவிசேஷகனாக உலகமெங்கும் கொண்டு போகிறாரு. அவர் கையில காசு இல்ல, ஆண்டவர் பணத்தை கொடுக்க போறாரு. அவர் குடும்பத்துல அவர் ரொம்ப அற்பமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்துல கர்த்தர் உயர்த்த போறாரு. நான் ஒரு தூண் பின்னால ஒரு மறந்து உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் சொல்றாரு, என் தெரிஞ்சிச்சு என்னதான் கொடுத்து சொல்றாரு. அந்த தூண் மறந்து எட்டி பார்த்த பொழுது என்னை பார்த்து சொன்னாரு, எஸ் பிரதர், யூ ஆர் தி ஒன். அப்ப நான் யோசித்தேன், இது எங்க நினைச்சேனாக்கா பாஸ்டர் மோசஸ் ராஜ் சர்ச்சில் பங்சா. நான் யோசித்தேன், நான் உலகம் எங்கும் போவேனா? எனக்கு இங்கிலீஷே தெரியாது, இங்கிலீஷே படிக்க தெரியாது, அரைகுறை இங்கிலீஷ், என்கிட்ட பணம் இல்லை, நான் எப்படி போவேன்? அப்ப ஒரு சிஸ்டர், அவங்க வேற ஒரு தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பார்த்து சொன்னாங்க, பிரதர், ஆண்டவர் சொல்வார் என்றால் அவர் செய்வார். ஆமென். இன்று ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார். இன்னைக்கு நான் உலகமெங்கும் போய் கொண்டு இருக்கிறேன். 44 நாடுகள் போயிட்டேன். இன்னைக்கு ஆங்கில சபையில நான் சீனியர் பாஸ்டராக இருக்கிறேன். ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். என் குடும்பத்திலே கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பணத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அன்னைக்கு சவுல் அதான் சொன்னான், இது எப்படி ஆகும் ஆண்டவரே? How it can be possible? இது சவுலுக்கு பெரிய கேள்விக்குறி. இது இன்றும் உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆமென். அதற்கு சவுல் சொன்ன உடனே சாமுவேல் பதில் கொடுக்கிறாரு. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்துல, அப்பொழுது 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், அப்போ நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இங்கிலீஷ் சொல்லுது, இங்கிலீஷ் பைபிள்ல, you will be a different man. Hallelujah, praise God. சவுல், நீ சொல்வது உண்மைதான். நீ பென்யமீன் கோத்திரம், உன்னுடைய குடும்பம் சின்ன குடும்பம், நீ அற்பமாக இருக்கலாம், உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லலாம், உன்னால முடியாது என்று சொல்லலாம். ஆனால் பரிசுத்த ஆவி வருவார்,
when the Holy Spirit come, you will be a different person. நீ மாறுபடுவாய், நீ வேறு ஒரு மனுஷனாய் மாறுவாய். ஹalleluya, ஆமென். பரிசுத்த ஆவி யார் மேல வருகிறாரோ, பரிசுத்த ஆவி வருகிற ஒவ்வொரு மனுஷனும் வேறுபட்ட மனுஷனா மாறுவான். இது உண்மை, இது சத்தியம். ஹalleluya. அன்று அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில பயந்து ஒளிந்து கொண்டிருந்தாங்க. பரிசுத்த ஆவியார் வந்தாரு, வேறுபட்ட மனுஷர்களா மாறினார்கள். அப்படியாகவே சாமுவேல் சொல்லுகிறார் சவுல் கிட்ட, சவுல், பரிசுத்த ஆவியார் வருவார். உனக்கு எவ்வளவு குறைகள் இருந்தாலும், தாழ்வு மனப்பான்மை இருந்தாலும், பரிசுத்த ஆவியார் வரும்பொழுது நீ நிச்சயமாய் வேறுபட்ட மனுஷனா மாறுவாய். நீ தேவனுடைய ஊழியக்காரனா மாறுவாய். பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் அபிஷேகத்தை கொண்டு வருகிறார். ஹalleluya, ஆமென். எதற்கு இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட்? நாம் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று அந்த அபிஷேகத்துல நம்ம வேறுபட்ட ஒரு மனுஷனா வாழ்வதற்கு, தேவனுடைய திட்டத்தில் வாழ்வதற்கு, தேவ சித்தத்தில் வாழ்வதற்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு. ஹalleluya. அததான் யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுவார்கள், சொப்பனம் காண்பார்கள். என் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும், ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும், ஆண்கள் ஊழியக்காரர்களாக மாறுவார்கள். அந்த பரிசுத்த ஆவி வரும்பொழுது பெண்கள் ஊழியக்காரிகளாக மாறுவார்கள். ஹalleluya, praise the Lord. இதுக்கு தான் டே ஆஃப் பெண்டிகாஸ்ட். வேறுபட்ட மனிதர்களாக மாறுவது, தேவ திட்டத்துக்கு ஏற்ற மனிதர்களாக, தேவ சித்தத்துக்கு ஏற்ற மனிதர்களாக மாறுவது. ஹalleluya, ஆமென், praise God. இந்த பரிசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது இந்த அபிஷேகம் ஒரு வல்லமை என்று சொன்னேன். சிம்சோனுடைய வாழ்க்கையில வாசிக்கலாம். சிம்சோனுடைய வாழ்க்கையில வாசிக்கும் பொழுது 3 முறை பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவன் வல்லமை உள்ள மனுஷனா மாறினான். அதோ பாருங்க, சிம்சோனுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது. அவன் பிறப்பு பரிசுத்த ஆவியில் நடந்த ஒரு பிறப்பு. அவனுக்கு தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலை ரட்சிக்கிற ஒரு அழைப்பு. இங்க வாசிக்கிறோம், ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5, 6. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சம்பவத்தை கொஞ்சம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் வசனங்கள் 5, 6. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாவுக்கு போக புறப்பட்டு, அவர்கள் திம்னா ஒரு திராட்சை தோட்டம் வந்தபொழுது கர்ஜிக்கின்ற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிர்கொண்டு வந்தது. 6வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தன் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். இங்க பெண் பார்ப்பதற்கு திம்னாவுக்கு போறாங்க. யாரு? சிம்சோன், அவன் தாய் தகப்பன். அவன் திராட்சை தோட்டத்து வழியா போகும்போது ஒரு பாலசிங்கம், யங் லயன். பாலசிங்கம்னா ஒரு இளம் சிங்கம், ஒரு பலமான சிங்கம், கரட்டு சிங்கம் இல்ல, பல்லு விழுந்த சிங்கம் இல்ல, பாலசிங்கம். அவன் எதிர்கொண்டு வருது.
சொல்லுங்க, அந்த சிங்கம் வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கினார். ஆமென். அவன் பலன் கொண்டு கையில் ஒன்றுமில்லாது இருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அவன் அதை கொன்று போட்டான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவன் பலம் கொண்டான். அவன் மேல் ஒரு வல்லமை இறங்கியது. இப்ப யோசிச்சு பாருங்க, பாலசிங்கம் கையில ஒண்ணுமே இல்லை, ஆனால் அதை ஒரு ஆட்டை கொண்டு போறது போல அதை ஒன்றுமே கிழித்து போட்டான். ஹல்லேலூயா. இதுக்குத்தான் நமக்கு தேவை இந்த ஆவியின் அபிஷேகம், இந்த பெந்தெகோஸ்தின் அபிஷேகம். இந்த பெந்தெகோஸ்தின் அபிஷேகம், இந்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு நம்மளை மாற்றும், வேறுபட்ட மனுஷனை மாற்றும். தேவ திட்டத்திற்கு நம்மளை வல்லமை உள்ள மனுஷனை மாற்றும். இன்னைக்கு பிசாசானவன் கர்ஜிக்கின்ற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாம். ஆனால் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையை அவன் தொட முடியாது, கிட்ட வர முடியாது. நீங்க அப்பக்கல்லு, தோசைக்கல்லு அடுப்புல இல்லாம இருந்தா ஈ வந்து உட்காரும். அதே அப்பக்கல்லு நெருப்புல இருந்து சூடா இருக்கும் பொழுது ஈ கிட்ட வராது, வந்தா அது சத்து பேர். தேவ அபிஷேகத்தில் இருக்கிற வல்லமையில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிசாசு தொட முடியாது. தொட்டான் அவன் செத்தான். இங்க சிங்கம் வந்தது, அவன் கிழித்து போட்டான். சிம்சோனுடைய வாழ்க்கையில மூன்று முறை எதிரிகள் வந்த பொழுது ஒரு விஷயம் என்ன செய்தான், 300 பரிசுத்தவான்கள் இறங்கினார், 300 பேரை அவன் கொண்டு போட்டான். இன்னொரு வீசை ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டான். எப்ப தெரியுமா? பரிசுத்தாவை வந்து இறங்கினார். அவனை கட்டி கொண்டு போறாங்க. அவனை பரிசுத்தாவை இறங்கின உடனே எல்லாம் லூஸ் ஆனிச்சு. பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிற மனுஷனை எதுவுமே கட்டி போட முடியாது. அப்படிப்பட்ட விசுவாசிகள், அப்படிப்பட்ட திருச்சபை இன்னைக்கு எழும்பணும். நீங்க கடைசி நாட்கள் இருக்கிற தேவ பிள்ளைகளே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால தேவ ஆவினால் ஆகும். சகரியா 4:6. இந்த பெந்தெகோஸ்தே நாளில இந்த அபிஷேகத்துக்காக நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க ஊழியம் செய்யணுமா? ஊழியம் செய்யறவங்க தயவு செய்து இந்த அபிஷேகத்தை நிறைந்து ஊழியம் செய்யணும். இந்த இன்னைக்கு நம்மளுக்கு குணாதிசை எது மாற்றம்? இந்த அபிஷேகம் நம்மளை மாற்றும். இதில் நிறைந்திருக்கணும். இந்த அபிஷேகம் பொங்கி வழியணும். அப்போஸ்தலர் புத்தகத்துல 6வது அதிகாரத்துல ஆதி சபையில பிரச்சனை வந்துச்சு. பந்தி விசாரிப்புல கிரேக்க விதவைகளுக்கும் யூத விதவைகளுக்கும் பந்தி விசாரிப்புல பிரச்சனை. அப்போஸ்தலர் கொண்டு போறாங்க. அப்போஸ்தலர் சொல்லுகிறார்கள், இது எங்க வேலை இல்லப்பா, உங்கள் மத்தியில 7 பேரை தேர்ந்தெடுங்க. அதுல ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியில நிறைந்தவன். பரிசுத்த ஆவியில நிறைந்தவன் வேறுபட்ட ஒரு மனுஷனாக இருப்பான். தேவ திட்டத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருப்பான். பரிசுத்த ஆவியில் நிறைந்தவன் அவன் வல்லமையில நிறைந்தவனாக இருப்பான். ஹல்லேலூயா. அதுதான் குவாலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். முதலாவது பரிசுத்த ஆவி. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் என்று உங்களோடு பேசுவாராக.
எங்களுக்கு உதவி செய்வராக. பரிசுத்த அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் வேணுமா? நல்ல அந்நிய பாஷை, நீங்க அந்நிய பாஷை நிரம்பி இருக்கிறீங்க. எப்ப பரிசுத்தா வந்தாரோ அந்த அந்நிய பாஷை பெற்று இருக்கிறீங்க. இதுல நீங்க தேறணும், நிறையணும். You must fill and full. பரிசுத்தா நிறையணும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பொழுது புறாவானவர் வந்து இறங்கினார். புறாவை ரூபம் கொண்டு பரிசுத்தாவில் வந்து இறங்கினார். பிறகு வாசிக்கிறோம் லூக்கா 4:1 அவர் பரிசுத்தாவில் நிறைந்தவரும் பரிசுத்தாவில் நடத்தப்பட்டார். ஹல்லேலூயா. அதே ஆவியானவர் இயேசு சொன்னாரு, நீங்கள் காத்திருங்க. You wait. When you wait, the Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவியானவர் வருவார். அப்பொழுது நீ பலனடைவாய். அப்பொழுது வல்லமையை பெற்றுக் கொள்வாய். இயேசு மேலிருந்த அதே வல்லமை, அதே அபிஷேகம், அதே ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. Praise God. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைங்களே, இந்த அபிஷேகத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. இந்த அபிஷேகம் இல்லாம நீ ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ முடியாது. இந்த அபிஷேகம் இல்லாம நீ வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. இந்த அபிஷேகம் இல்லாம தேவ திட்டத்தில் நீர் ஊழியம் செய்ய முடியாது. தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. உனக்கு பரிசுத்த ஆவி வேணும், அவருடைய அபிஷேகம் வேண்டும், அந்த வல்லமை வேண்டும். பரிசுத்த அபிஷேகம் வல்லமை உன்னுடைய குறைகள், உன்னுடைய எல்லாவற்றையும் அது நிவர்த்தி செய்யும். ஒரு பிரேக் த்ரூ வரும், ஒரு விடுதலை வரும். இந்த அபிஷேகம் உன்னை மேல கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. இன்னைக்கு வேண்டும்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஜெபம் பண்ணுங்க. நீங்க இருக்கிற இடத்துல குடும்பமா இருக்கிறீங்க, குடும்பமா பிள்ளைகளோட தாய் தகப்பனா இருக்கிறீங்க, அப்படியே எழுந்திருக்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் கூட பேசிக்கொண்டு இருக்கும்போது தேவ பிரசனத்தை உணர்றேன். ஒரு விசேஷமான அபிஷேகம் இறங்குறத உணர்றேன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அப்படியா கைகளை உயர்த்துங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஓ ஹல்லேலூயா. ஷபா ரிகபா ஷிகபா மராபா தினிகதரபா நிகரபா பரே பதலா குரமா ஷிகபா. ஹல்லேலூயா. ரபா தனா குரபா ஷிகபா பிரக்கரதனா குரபா பேரதனா குரபா பிரார்த்தனா திரபா ஹோத்தோ கொரோ மரதனா கரபா ஹே மரவதலா சக்தோதனா குரபா ஷிகபா ரண்டனா மகுரபா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் தொழுது ஆண்டவரே, இந்த அபிஷேகம் பரிசுத்தாவினுடைய ஆண்டவர் நிறைவு ஒவ்வொரு இருதயமும் ஏங்கட்டும். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்துக்காக ஒப்பு கொடுக்கட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் சிறுபிள்ளை முதல் பெரியவர் முதியோர் தாய் தகப்பன் ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் தொடுங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. நன்றியோடு சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், போட்டுக்கிறேன், வாழ்த்துக்கிறேன், வணங்குகிறேன், உயர்த்துகிறேன். நன்றி ஆண்டவரே. அப்பா, உன் கரத்தில் ஒப்படுகிறேன். அபிஷேகம் கொடுப்பதற்காக நன்றி, ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரை. நாளையும் நாளைய தினமும் ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து மத்தியில் பேசும் ஆண்டவரை. கர்த்தாவே, அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரை. நன்றி தகப்பனின் இந்த கடைசி நாட்களுக்கு என்று இந்த இம்மானுவேல் திருச்சபையை நீ எழுப்புவீராக ஆண்டவரை. கர்த்தர் திட்டத்தில் எழுப்பும். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நன்றோடு சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், போட்டு வாழ்த்துக்கிறேன், வணங்குகிறேன் ஆண்டவரே. நீர் இந்த பிள்ளைகள் செய்கிற காரியங்களுக்காக நன்றி. நன்றி சுவாமி. எல்லா வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தை படிச்சவைக்கு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுமா சத்தமா? ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. God is good. ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. Praise the Lord. நிச்சயமாக இந்த தேவ செய்தி மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த அபிஷேகத்துக்காக நீங்க ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லா அந்நிய பரிசு ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த நிறைவுக்கு ஒப்பு கொடுங்க.
அதுதான் வெற்றி வாழ்க்கை. அதுதான் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியம். நம்முடைய திருச்சபை ராஷன் அசெம்பிளி ஒரு வல்லமையான சபையை எழும்பணும். ஆமா, இந்த கடைசி நாட்களில் பலவீனமா இருக்கக்கூடாது. ஆனால் பலமுள்ள சபையாய், அவருடைய அபிஷேகத்தில் நிறைந்த ஒரு சபையாய், வெற்றி சிறக்கிற ஒரு சபையாய் நம்ம எழுதணும் முடியும். ஆமென். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் எழும் பொழுது இது நடக்கும். இதை கர்த்தர் செய்வார். நீங்க ஒப்புக்கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. God bless you. வருகின்ற நாட்கள் சந்திப்போம். ஒவ்வொரு மண்டே பைபிள் ஸ்டடி, புதன்கிழமை வீட்டு கூட்டங்கள், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ப்ரே மீட்டிங்ஸ், இது எல்லாத்துலையும் கலந்து கொண்டுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் டிவோஷன், அந்த சத்திய வார்த்தையை கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கூட இருந்து நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கூட இருந்து நீங்கள் சீரும் சிறப்புமாக வெற்றி வாழ்க்கை வாழ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் உங்களை போடுக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.